தமிழ்நாட்டுல ஜாதி பேரை போடுவதை நிறுத்தி விட்டீங்கல்ல, ஜாதி ஒளிஞ்சிருச்சா அப்படின்னு. முதல் விஷயம், நாம ஜாதி பேரை போடுவதை நிறுத்ததுனால ஜாதி ஒளிஞ்சிருச்சு நம்ம கிளைம் பண்ணதே கிடையாது. நாம ஜாதி பேரை போட நிறுத்தி விட்டோம் தான் சொல்லியிருக்கோம். ஜாதியை ஒழிப்பதற்கு அல்லது தீண்டாமையை ஒழிப்பதற்கு 100 வழி இருக்கு. அதுல ஒரு வழி அல்லது முதல் படி என்ன அப்படின்னா, ஜாதி பேரை போடுவதை நிறுத்துவது. நாம அந்த படியை ஏறிட்டோம். ஜாதி பேரை போடுவதை நிறுத்துவதுங்கிறது சட்டம் இருக்கா? தமிழ்நாடு சட்டம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பொதுவாக எந்த சட்டமும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல 99% இந்த ஜாதி பேர் போடுறது இல்லையா? எப்படி சட்டம் இருந்தா பீனலைஸ் பண்ணுவாங்க, தண்டிக்கப்படுவாங்கன்னு யோசிக்கலாம். இருந்தாலும் கூட யாரும் போடுறது இல்லையா? எப்படி? ஏன்னா அது ஒரு இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு எல்லாரும் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா உள்ள வந்தாங்க. ஓகே, அதனால ஜாதி ஒளின்னு சொல்ல வரையாது. அதனால ஜாதி ஒளிஞ்சு சொல்லல. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் டைரக்டா போயிட்டு நீ என்ன ஜாதி நம்ம கேட்கவே மாட்டோம். நல்லா கவனிங்க, யாராக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா எப்படி கேட்பாங்கன்னா, எந்த ஊரு, எந்த தெரு, எந்த குலதெய்வம். இன்னும் கவனிச்சீங்கன்னா இதுல கண்டுபிடிக்க முடியல. அவங்க இன்னும் நுணுக்கமா எங்க போவாங்க அப்படின்னா, நீங்க என்ன சமூகம் வாங்க, ஏன் வாயில என்ன ஜாதி வர மாட்டேங்குது தம்பி, நீங்க என்ன ஜாதி ஏன் வர மாட்டேங்குது, நீங்க என்ன சமூகம்மா, நீங்க என்ன கூட்டம்மா, நீ கேட்ட வேண்டியதானே, என்ன ஆளுங்கம்மா, நீங்க என்ன ஜாதி ஓப்பனா கேட்ட வேண்டியதானே. ஏன் கேட்க முடியல? ஏன்னா அது அவமானம் ஃபீல் பண்றான். நீ சட்டம் கிடையாதுதான், ஜாதி பேரை போட சட்டம் கிடையாதுதான். இருந்தாலும் அந்த அவமானம் எப்படி வந்துச்சு? அப்ப இதுதான் தமிழ்நாடு கொண்டு வந்த மாற்றம்.